ஜீவா, அப்ப நான் கிளம்பட்டுமா? டைம் ஆயிடுச்சுடா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடி. இப்பதானே பேசவே ஸ்டார்ட் பண்ண. இல்ல ஜீவா, எனக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் கோவிலுக்கு வரேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். வீட்ல யாருக்குமே நான் இங்க வந்த விஷயம் தெரியாது. என்னை காணோன்னு தேட ஆரம்பிச்சிருப்பாங்கடா. அத்தைலாம் ரொம்ப பதற ஆரம்பிச்சிருவாங்க. நான் போயிட்டு உனக்கு கால் பண்ணி பேசுறேன், ஓகேவா? நாளைக்கு கண்டிப்பா வரேன். ஒன்னும் தேவையில்லை. பா, ஆரம்பிச்சிட்டியா நீ? கிளம்புறேன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன கிளம்பு. லூசு பையா, சொல்லிட்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை. சொல்லாம வந்திருக்கும் போது தேட மாட்டாங்களா? சரிங்க மேடம், கிளம்புங்கன்னு தான் நானும் சொல்றேன். கிளம்புங்க. கையை பிடிச்சிக்கிட்டு கிளம்புனா எப்படி கிளம்புறது? சாரிங்க, இப்ப கிளம்புங்க. ஜீவா, நான் தான் நாளைக்கு வரேன்னு சொல்றேன்ல. அம்சா, ஃப்ரெண்ட்ஸாவே இருந்த நம்ம லவ்வை ப்ரப்போஸ் பண்ண அடுத்த நாளே நான் ஃபாரின் போயிட்டேன். ஒரு நாள் ஒரு தடவை கூட ஃபோனில் பேசிக்கல. சரி, இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது இனிமேல் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், மற்ற கப்புள்ஸ் மாதிரி நம்மளும் லைஃப்பை ஹாப்பியாக மூவ் பண்ணி கொண்டு போகலாம், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணி கல்யாண வாழ்க்கையை அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு ரொம்ப ஆசையோடு வந்தேன் தெரியுமா. வந்த உடனே சண்டை. இவ்வளவு நாளும் பேசவே இல்லை, முகம் கொடுத்து பார்க்க கூட இல்லை. இப்போ தாண்டி பேச ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரம் கூட அந்த சந்தோஷத்தை நிலைக்கு விடாமல் போனால் என்ன அர்த்தம் சொல்லு. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான்டா. எனக்கு மட்டும் அப்படியே உன்னை விட்டுட்டு போகணும்னு தோணுதானே? உன் கையை பிடிச்சிக்கிட்டு உன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உனக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்து பார்த்து செய்யணும், உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? ஆசைப்படுறவதான் போறேன்னு துடிச்சிட்டு இருப்பாளா? என் தங்கம்ல, என் செல்ல கண்ணில்ல, என் அழகு ராஜால. வீட்டில் எல்லாரும் தேடுவாங்கல்ல. நான் போயிட்டு அக்கா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாளைக்கு உன்னை வந்து பார்ப்பேனா, ஓகேவா? சரி சரி, உன்னை நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு. அடுத்த வீட்டில் இருக்கும்போது கரெக்டா இருக்கணும்ல. சரி, போயிட்டு வா. அடுத்த வீடு மாதிரியெல்லாம் அங்கே இருக்க மாட்டேன் ஜீவா. என் வீட்டில் நான் எப்படி சுதந்திரமாக இருப்பேனோ அதே மாதிரி தான் அக்காவும் அத்தையும் என்னை பார்த்துப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்டா. உன் விஷயத்த போய் அக்கா கிட்ட சொன்னா அக்கா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. அதை நினச்சாதான் ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. ஆட, யாருக்குள்ளதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, இதுக்கெல்லாமா வருத்தப்படுவாங்க. ஆரம்பத்திலேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கைக்குள்ள போனதுக்கு அப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதான் லைஃபை மூவ் ஆன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். நமக்கு தான் இப்பவே சரி பண்ணிட்டோம்ல. உங்க அக்கா கிட்ட சொல்லு, அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அக்கா புரிஞ்சுப்பாங்க, ஆனா அத்தை தான் என்னன்னு தெரியல. சரி, ஓகே, நான் போய் பார்த்து அக்கா கிட்ட மேட்ரை போட்டுட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் அக்கா அத்தையை சமாளிச்சுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடம், ரொம்ப தைரியமா பேசுறீங்க. அப்போ உங்க அக்கா தான் உங்க வீட்டுல ஆளுனாலா? அந்த ஹைட்டா இருப்பாங்களே, அவங்க தானே? அவங்க தான் எங்க நெடுவாளி அக்கா. ரொம்ப ஸ்வீட் தெரியுமா? அவங்க கூட இருந்தா டைம் போறதே தெரியாது. இவ்வளவு நாளும் நான் ஒன்ன மறந்துட்டு இருந்ததே அவங்க கூட இருக்கிறதுனால தான் தெரியுமா? உன்னையவே மறக்க வச்சுட்டாங்கன்னா எங்க அக்கா எப்பேற்பட்ட ஆளுன்னு பாரு. ஏய், அப்பனா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருடி. நீ பாட்டுக்கு திரும்ப வேதாளம் முருங்கை மரம் ஏறினது மாதிரி ஏறிட போற. அப்படியெல்லாம் உங்களை விட்டுட்டு போவேன்னு நீங்க நினைக்காதீங்க சார். இவ்வளவு நாளும் ஏதோ புள்ள நம்மளை மறந்துட்டானேங்கிறதுனால தான் விட்டுட்டு இருந்தேன். இனிமேலாம் அப்படி விட முடியாது, சரியா? இனிமே நீ என்ன விடணும்னு நினைச்சாலும் நான் ஒன்னும் விட மாட்டேன், ஓகே? ஓகே ஓகே. ஓகே ஜீவா, அப்போ நான் கிளம்புறேன். உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ, டேப்லெட்ஸ் ஒழுங்கா போடு, ஒழுங்கா சாப்பிடு, சரியா? அம்மா அப்பா வந்தாங்கன்னா கொஞ்சமாவது பேசுடா. பாவம்டா, அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தல. சரி சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பை. அம்மா, அண்ணே, நீ எப்படா வெளியில வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன்டா. ஜீவா ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணானா? ஏன் விஷம் குடிச்சோன்னு உன்கிட்டயாவது சொன்னானா? அம்மா, அது 27 வருஷமா கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி ஒத்த பிள்ளைன்னு பார்த்து 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 வளர்த்தோம். இவனுக்காக தான்ப்பா எல்லா பாசத்தையும் இவன் ஒருத்தனுக்கே கொடுக்கணும். இவனுக்கு பங்கு போடுறதுக்கு இன்னொரு புள்ள கூட வந்துடக்கூடாதுன்னு மொத்த பாசத்தையும் என் பிள்ளைக்கே கொட்டி கொட்டி வளர்த்தாரு அவங்க அப்பா. 27 வருஷமா வளர்த்த புள்ள எங்களை ஒரு நாளில் இப்படி தூக்கி எறிஞ்சு பேசி எங்களை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டானேம்மா. பெத்த மனசு எம்பிட்டு வேதனைப்படும். அழுகாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க. இனிமே ஜீவா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாம்மா.
அவனுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணும்னு சொல்லித்தானே என் தம்பி பொண்ணை பேசி முடிச்சேன். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு பெத்த மனசு நான் ஆசைப்படக்கூடாதா? பெத்தவங்களுக்கு இதை காட்டி வேற என்னப்பா சந்தோஷம் கிடைச்சிட போகுது? புள்ளைய அந்தந்த வயசுல கல்யாணம் காட்சின்னு பண்ணி குடும்பத்தோட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு தப்பா? இதுக்கெல்லாமா விஷத்தை குடிப்பாங்க? நாங்க அப்படி என்னப்பா பண்ணணும்? உங்ககிட்ட ஏதாவது ஒன்று சொன்னானா? ஜீவா என்ன மறக்க முடியாம தான் விஷத்தை சாப்பிட்டான்னு நம்ம எப்படி அம்மா கிட்ட சொல்ல முடியும்? எதுவா இருந்தாலும் ஜீவாவே பேசிக்கிட்டும், நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். அம்சா, உன்கிட்ட ஏதாவது சொன்னானாப்பா? இல்லம்மா, ஜீவா என்கிட்டயும் எதுவும் சொல்லல. ஆனா இனிமே இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க மாட்டாம்மா, அதுக்கு நான் கேரண்டி. போதும்டி என் கண்ணு, இந்த ஒரு வார்த்தை போதும். பெத்தவங்க நாங்க இத்தனை வருஷமா பிள்ளைய வளர்த்து அது நல்லா இருக்க கூடாது, அது நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்க போறோம். என் பிள்ளை சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ நாளைக்கு முடிஞ்சா வாமா. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நீ கூட இருந்தீனா அவன் கொஞ்சமாவது ஓங்கிட்ட சிரிச்சு பேசுவான். என் பிள்ளை செரிப்பா பார்த்தேன், 4 நாள் ஆச்சு. கொஞ்சம் வாரி அடி கண்ணு. சரிம்மா, நான் கண்டிப்பா நாளைக்கு வரேன். வீட்டில் தேடுவாங்க, அப்ப நான் கிளம்பட்டுமா? உங்களை கார்ல வந்து விட்டுட்டு வர சொல்லட்டுமா? இல்லம்மா பரவாயில்ல, நீங்க ஜீவா கூட இருங்க, நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். ஆட்டோக்கு காசெல்லாம் வச்சிருக்கே அடி கண்ணு? அதெல்லாம் நான் வச்சிருக்கேம்மா, நான் கிளம்புறேன். நீங்க ஜீவாவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். விதியின் விளையாட்டு எப்போது முடியும் தெரியாதே. ஐயோ அப்பா, பசிக்குதே. பசினா என்னன்னே தெரியாம எங்க அம்மா என்ன வளர்த்துச்சு. 3 வேளை சாப்பாட்டுக்கு 6 வேளையா சாப்பிட்டுட்டு மேற்கொண்டு நொறுக்கு தீனி வேற திண்டு வளர்ந்த பரம்பரை நாங்க. இப்ப வந்து சோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கனே. எல்லாம் என் தலை எழுத்து. இந்த கொக்கி குமார் மூதேவி எங்கேயாவது போய் ஒரு காலையில டிஃபனுக்காவது ரெடி பண்ணிட்டு வான்னு சொன்னேன். ஆம்பளையானவன் ஒரு 50 ரூபாய் காசுக்கு கூடவா தேர மாட்டான்? 1 ரூபாய்க்கு வழி இல்லாம எங்கிட்டு போய் தெரியறானோ, நாசமத்த போவான். நேத்து வரைக்கும் குமார் நண்பான்னு என் பின்னாடியே தெரிஞ்சுட்டு இன்னைக்கு பொண்டாட்டி முந்தானிய பிடிச்சுக்கிட்டு போறானோ? போடா, என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வந்து தாண்டா ஆகணும். அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா உன்னைய. லூசு மனுஷா, இவ்வளவு நேரம் எங்கேயோ போய் சுத்திட்டு வர? பசியில எனக்கு உயிரே போயிரும் போல் இருக்கு. ஏதாவது வாங்கிட்டு வந்தியா இல்லையா? கைலா, நானும் உங்க ஊர்ல உள்ள பெட்டி கடையில இருந்து டீ கடையில இருந்து டிஃபன் கடை வரைக்கும் போய் கேட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். ஒருத்தன் கடன் கொடுக்கறது மாதிரி தெரியல. நான் என்ன பண்றது? சாப்பாடும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல. முகர கட்ட அப்படிடா. ஓ ஊருக்குள்ளேயே உனக்கு எவனும் கடன் கொடுக்க மாட்டான். அதனால தானே மாமியா ஊர்ல வந்து தங்கியிருக்க. இங்கேயும் வந்து நகைய திருடிட்டு திருடன்கிற பட்டத்தை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். இப்ப போய் கடன் கேட்டா ஊர்ல எவனாவது கொடுப்பானா? சாணியை கரைச்சு மூஞ்சில ஊத்தாம டீ கடையில உள்ள சுடுதண்ணியை பிடிச்சு உனக்கு தெளிச்சு விடாம விட்டா பாரு, அது வரைக்கும் சந்தோஷம்னு நினை. லைலா, நானே செம்ம கடுப்புல இருக்கேன். அந்த சிங்காரம் குடிகார பையன் அவன் கூட கையில காசை வச்சுக்கிட்டு என்ன மதிக்காம போறான். என்கிட்ட பேசுறது கூட அவருக்கு அவமானமா இருக்கான். அந்த அளவுக்கு திமுறா போறான்ங்கிறேன். நான் அதை நினைச்சு அப்படியே கொந்தளிச்சு போய் வந்துகிட்டு இருக்கேன். நீ மேற்கொண்டு என்ன டென்ஷன் பண்ணாம போயிடாமா. ஆனா அந்த சிங்காரத்தினால ஒரு பங்குல வைக்கலாம் போல் இருக்கே. குடிகாரன் தான், ஆனா உன்ன மாதிரி சோம்பேறி கிடையாது. என்னத்தையாவது அவ பொண்டாட்டி ஹைலைட் பண்ணி ஏத்தி விட்டு அவனை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி முருகேத்தி விட்டா அவன் எங்கிட்டாவது போய் 10 ரூபாய் காசுக்கு வேலை பார்த்துட்டு வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்திடுவான். ஆனா நீ சோம்பேறி பயலாவில வந்து சேர்ந்திருக்க. 10 ரூபாய் காசு எங்கேயாவது காலையில டிஃபனுக்கு 2 இட்லிக்கு உன்னால ஏற்பாடு பண்ண முடியல. நான் என்ன பண்றது? எவன் கடன் கேட்டாலும் தரமாட்டேங்கிறான். கடன் தான் வாங்கணுமா என்ன? எங்கேயாவது போய் மூட்டை தூக்கியாவது எனக்கு 2 இட்லி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு உனக்கு தோணல? அப்பவும் உழைக்க கூடாது, வேர்வை வெளியே சிந்த கூடாது, அப்படிதானே? என்ன லைலா அசால்ட்டா மூட்டை தூக்குற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டேனா? ரெடி மூட்டை தூக்குனா சாருக்கு கௌரவ குறைச்சல் ஆயிருமோ? பாவம், சாரு பேர்ல கோடிக்கணக்கில் சொத்தும் BMW காரும் வீட்டு வாசல்ல நிக்குதுல்ல. அதனால சாரு மூட்டை தூக்கி எல்லாம் பொண்டாட்டிக்கு இட்லி வாங்கி கொடுத்துடக்கூடாது. முன்னெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிட்டு ஐயோ கடவுளே, இந்த ஊராளுங்க அப்பவே சொன்னாலுங்க கோடீஸ்வரன்னு போய் பங்கசம் விழுகுறான், அது தெரு கோடியில வந்து நிப்பாட்ட போகுதுன்னு. சரியா போச்சு போ, ஊராவாய் எல்லாம் பழிச்சிருச்சு. இப்படி வந்து நிக்கிற நிலைமை ஆயிருச்சே கடவுளே. ஏதோ நீங்க மட்டும்தான் ஏமாந்தது மாதிரி பேசாத லைலா. நானும் தான் உங்க ஊருக்கு வரும்போது பல கனவோட வந்தேன். மாமியார் வீட்டுல அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், நம்ம பொண்டாட்டி நம்ம கிட்ட எப்படியெல்லாம் நடந்துப்பான்னு பல ஆசைகளோட வந்தேன். அதெல்லாம் என்ன நடந்துச்சு, என்ன நிறைவேறுச்சு? எனக்கும் தான் எல்லா ஆசையும் நிராசையா போயிருச்சு. ஓஹோ, மரத்தடியில இருக்கும்போது ஆசை கனவுகளை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு மூளை வேலை செய்தா? அப்படி என்ன சார் உங்களுக்கு ஆசையும் கனவு இருந்துச்சு? எங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். பசி மயக்கத்துல காது தான் அடைக்குது, கதையவாதி கேக்குறனே. அப்படின்னா என் ஆசையை நான் உங்ககிட்ட சொல்லவா லைலா? ஐயா,
என்ன ஈனி இப்படி பல்ல காட்டுற? அப்படி என்ன உன்னோட ஆசை? எங்க சொல்லு பாப்போம். இந்த காலத்து சினிமா படத்துல வர்ற ஹீரோயின் மாதிரி காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு தலைக்கு குளிச்சு அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி மல்லிகைப்பூவை முளமா வச்சு அதோட கொஞ்சம் கனகாமரத்தை சொருகி வீடு முழுக்க சாம்பிராணி புகை போட்டு கந்தாங்கி சேலை கட்டி காலில் சலங்க போட்டு ₹1 சைஸுக்கு பொட்டு வச்சு ஜல் 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 ஜல்லுன்னு. என்ன பேய் வருமா? நீ வரணும்டி. நீ வந்து இதே மாதிரி அத்தான் அத்தான் எந்திரிங்க அத்தான், உங்களுக்காக சூடா பில்டர் காஃபி கொண்டுட்டு வந்திருக்கேன், எந்திரிச்சு காஃபியை குடிங்க அத்தான் அப்படின்னு நீ சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். ஆ, கந்தாங்கி சேலை, காலில கொலுசு, நெத்தியில ₹1 சைஸுக்கு போட்டு வீடெல்லாம் சாம்பிராணி, கையில காப்பி. எப்படி இருக்கும்? அத்தான் அத்தான் எந்திரிங்க அத்தான், உங்களுக்காக சுட சுட ஃபில்டர் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், எந்திரிச்சு குடிங்க அத்தான். ஐயா, அந்த காலத்துல எங்க அம்மா கூட இந்த மாதிரி கந்தாங்கி சேலை கட்டி கலர் கலரா பூவை வச்சுக்கிட்டு வராது போல. கருமோ, உன் கற்பனையே எவ்வளவு கேவலமா இருக்கு பாரு. அந்த காலத்து ஆளுன்னு நல்லா நிரூபிக்கிறியா நீனு? நல்லா தானே இருந்துச்சு. கருமம் கருமம், ஒரு வயசான ஆளுக்குள்ள அத்தனை டேஸ்டும் உனக்குதாயா இருக்கு. இப்ப உள்ள ட்ரெண்டுக்கு ஏத்தது மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்னு எதையாவது சொல்றியா? கந்தாங்கி கருமாந்தரோன்னு. கந்தாங்கி சேலையோட அருமையெல்லாம் உனக்கு எங்கடி தெரியும்? நானும் தான் எங்க அம்மா கோடீஸ்வர மாப்பிள்ளையை பார்த்திருக்கேன்னு சொல்லவும் பல கனவோடவும் ஆசையோடவும் உன்னை கல்யாணம் பண்ணி உன் கையை பிடிச்சி தொலைஞ்சேன். காலையில 9 மணிக்கு சுறுசுறுப்பா புருஷன் வீட்டை விட்டு வெளியில வேலைக்கு போவான், சாயங்காலம் 5 மணிக்கு டயர்டா வீட்டுக்கு வருவான். வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நல்ல கார் எடுத்துக்கிட்டு ஊரை சுத்தி வரலாம். அப்படி இப்படின்னு பணத்தை வாங்கிட்டு வந்து கொட்டுவான், நகையை வாங்கிட்டு வந்து கொட்டுவான், சேலையை வாங்கிட்டு வந்து கொட்டுவான். நம்ம கலர் கலரா கட்டிக்கிட்டு பந்தாவா சுத்தலான்னு நானும் தான் கோடீஸ்வர மாப்பிள்ளைய நம்பி வந்தேன். என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? இதுவரை ஒரு நாள் ஒரு பொழுதாவது உன் காசுல உன் சம்பாத்தியத்துல ஒரு ₹100 ஒரு நூல் சேலை வாங்கி கொடுத்துருப்பியா? ஒரு கர்மமும் கிடையாது. ₹1 காசா இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு தான் நான் போன் அடிக்க வேண்டியது இருக்கு. இப்ப எங்க அம்மாவும் விரட்டி விட்டு இப்படி தெருவுல வந்து கிடக்குற. என்ன பண்ணி தொலைய? எல்லாருக்கும் எல்லா ஆசையும் இருக்கத்தையா செஞ்சுச்சு. இவருக்கு மட்டும்தான் கந்தாங்கி மேல ஆசை இருந்துச்சா என்ன? எங்களுக்கு கள்ளோ வந்துரு நல்லா வாயில. அந்த பூசாரி வேற வந்து உன் மருமக கார்ல ஏறி யாரு கூடயோ போனோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க ஓனா என்ன பண்ணான்னு தெரியலையே. ஊர் ஆளுகளுக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு குளத்துலயோ கிணத்துலயோ விழுந்து செத்துட்டா தேவலையில வருது. ஒவ்வொருத்தையும் கண்ணு காது மூக்கு வச்சு கண்ட மேனிக்கு பேசுவாளுகளே, நான் என்ன செய்யுவேன்? அடி எங்க அண்ணன் பத்த மக அமுசா, இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டியடி. அத்தை நில்லடி, வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கரண்ட கால வெட்டி போடுவேன் வெட்டி. அத்தை அத்தகிழவி அம்சுகுந்தானி, நீ எப்படி வந்த? உன்னை எங்கெல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்கோம், எங்க போன நீ? அக்கா அக்கா அது வந்து இங்க என்ன அக்கா ஓட்டுக்கிட்டு இருக்க? இங்க வா முதல்ல. இப்ப எதுக்கு டாம் டோம்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? வயசு பிள்ளை விஷயம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன தனி பொறுமையா இருக்க சொல்ற? என்னத்த பொறுமையா இருக்க சொல்ற? தாய் தகப்பை இல்லாத பிள்ளைன்னு பார்த்து பார்த்து வளர்த்து நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு என்ன பிரயோஜனா? எப்படி அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கா வத்தியா? பூசாரி கார்ல ஏறி போறத பார்த்தது மாதிரி வேற யாரும் பார்த்தா இந்த ஊராளுக்க என்னென்ன சொல்லுவாளுங்க? ஜீவா அம்மா கூட கார்ல ஏறி போனது கேள்விப்பட்டதுக்கே அத்தை இவ்வளவு கோவப்படுறாங்கன்னா, ஜீவா விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ, இப்ப நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது? உன்னைய தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன். கார்ல யாரு கூட ஏறி போனேன் கேட்ட கேள்விக்கு பதில் வந்திருக்கா இம்புட்டு நேரம்? அத்தை அது வந்து சிகுந்தானி, அம்மா என் கனவுல வந்தாக மனசுக்கு சங்கட்டமா இருக்கு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்கான்னு சொல்லிட்டு தானே போனேன். அப்புறம் என்ன பூசாரி வந்து கார்ல ஏறி போனதை பார்த்தோம்னு சொல்றாரு. என்னடி நடந்துச்சு? யாரு கூட போன? அக்கா கிட்ட ஜீவாவை பத்தி சொல்லி அத்தை கிட்ட பேச வைக்கலான்னு பார்த்தா அக்காவும் இன்னைக்கு கோவமா இருக்காங்க. இன்னைக்கு ஜீவா மேட்டரை பத்தி சொன்னோன்னா கண்டிப்பா 2 பேருமே கோவப்படுவாங்க. அதுலயும் அத்தை உடஞ்சே போனாலும் போயிடுவாங்க. அதனால நம்ம இப்ப எதையுமே சொல்ல வேண்டாம், நேரம் பார்த்து அக்கா கிட்ட சொல்லிக்கலாம். அக்கா போய் அத்தை கிட்ட பேசி கண்டிப்பா புரிய வைப்பாங்க. சிகுந்தானி, உன்னைய தானே கேக்குறேன். அக்கா நான் கோவில்ல தான்க்கா இருந்தேன், நீங்க சரியா பார்த்திருக்க மாட்டீங்க. பொய் சொல்றத பத்தியா? பூசாரி வண்டியில ஏறி போனோம்னு சொல்றாரு, இவ கோயிலுக்குள்ளதான் இருந்தோம்னு சொல்ற. இந்த நெட்ட குரங்கு தான் கோயில் முழுக்க தேடி பார்த்துட்டு வந்துட்டு இல்லன்னு சொல்லிருச்சே. அப்புறம் எந்த கோயிலுக்குள்ள இருந்த நீ?
அத்தை மனசு சங்கடமா இருக்கேன்னு கோவிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற குளத்துக்கிட்ட தான் உட்கார்ந்து இருந்தேன். ஏய், நீ கோயில் முழுக்க தேடி பார்த்தேன் காணோம்னு சொன்ன, இவ குளத்தடியில உட்கார்ந்து இருந்தேன்னு சொல்ற, எதுதாண்டி உண்மை? ஐயோ அத்தக்கிழவி, கோயில் முழுக்க தேடி பார்த்தேன், ஆனா குளத்தங்கரையில தேடி பார்க்க மறந்துட்டேனே. ஓ, முகரையில பார்க்க மறந்துட்டேன். முகரையும் மூஞ்சியும் பொம்பளை பிள்ளைய காணோம்னா கோயிலுக்கு போனா குளத்தங்கரையில இன்னாண்டி போய் தேடி பார்க்கணும். கோயிலுக்குள்ளே மட்டுமா போய் சுத்தி பார்த்துட்டு வருவாங்க? ஓ, முகரையும் மூஞ்சியும். அந்த ஆளு வீணா போனவன், அவனுக்கு பகல்லையே பசுமாடு தெரியாது, இருட்டுக்குள்ளேயே எரும மாடு தெரிய போகுதுங்கிற கதைய அவன் யாரோ ஏறி போறதை பார்த்துவிட்டு ஏன் புள்ள ஏறி போனான்னு சொல்லிட்டு போறான். தங்கம், என் அண்ணன் பெத்த மக அமுசா அப்படியெல்லாம் இந்த அத்தையை அசிங்கப்படுத்திட்டு எங்கிட்டாவது போவாள? ஆறு கூடயாச்சும் பேசுவாள? என் தங்கத்தை நான் என்ன அப்படியா வளர்த்தேன்? பார்த்து பார்த்து வளர்த்த உள்ள அப்படியெல்லாம் பேரு கெட்டு போறபடி நடந்துக்கிறோமா? ரசாத்தி, அத்தை உன்னைய தப்பா நினைச்சிட்டேன். இந்த அத்தைய மன்னிச்சிருடி தங்கம். அத்தக்கிழவி, சும்மா சீன் போட்டு நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. அந்த புள்ள மேல உண்மையாவே உனக்கு பாசம் இருந்துச்சுன்னா, ஐயோ ஐயோ ஐயா அண்ணன் பெத்தமாக அமுசா எங்க போனான்னு தெரியலையே, எப்படி போனான்னு தெரியலையே, எங்க அப்படி இப்படின்னு நீ பாட்டுக்கு அலற ஆரம்பிச்சிருப்பிய. அந்த ஆளுக்கிட்டயே நீ நேரடியா சொல்லியிருப்பீல, என் அண்ணன் மக அப்படிலாம் போயிருக்க மாட்டா, நீ யாரையோ பார்த்துட்டு சொல்றேன்னு. சும்மா சீன் போட்டு அவகிட்ட நடிக்காத அத்தக்கிழவி. கழுத, ஆரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? சீனு போடுறாங்க சீனு. பொம்பளை பிள்ளைய காணாட்டா, அதுவும் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைய காணாட்டா, இந்த ஊர் ஆளுக கண்ணு காது மூக்கு வச்சு என்னத்தைனாலும் பேசிடுவாளுகளே, அவ தலையில என்னத்தைனாலும் தூக்கி வச்சிருவாளுகளேன்னு மனசு கடந்து பதறி போய் கிடந்தேன். அதனால அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு வயசு பிள்ளைய காணமேன்னு பல வாகல சிந்தனை போச்சு. அதுக்காக என் பிள்ளைய நானேவா நம்பாம போவேன்? என் அண்ணன் பெத்த மக அமுசா அப்படியே எங்க அண்ணனை மாதிரி யாருக்கும் எந்த களங்கத்தையும் ஏற்படுத்த மாட்டா, யாரோட பேரையும் கெட்டு போறது மாதிரி நடந்துக்கிற மாட்டா. அவ அப்பன் செத்தன்னைக்கு என் மைய நெட்டப்பேன் போய் நீ வாமா என் வீட்டுக்குன்னு தைரியமா கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தேன். அன்ன நாளுல இருந்து இன்ன நாள் வரைக்கும் ஒருத்த ஒண்ணு சொன்னது மாதிரி என் பிள்ளை என்னைக்காவது நடந்திருக்காளா? இல்ல யாராவது என் பிள்ளைய பார்த்து கையை நீட்டி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களா? அத்தை, இந்த அத்தைக்கு தெரியுமடா நீ எப்பேற்பட்ட தங்கம்னு. என் மைனி தங்க மாதிரி, அவங்களுக்கு பிறந்த புள்ள. நீ என்ன குறைச்சலாவா போயிருவ? தங்கத்தை கூட இது தங்கமானு உரசி பார்க்கலாம், ஆனா உன்னை உரசி பார்க்கலாமாடி என் சாமி? அத்தை மனசு வேதனையில உன்னைய அங்கிட்டு போயிருப்பியா இங்கிட்டு போயிருப்பியான்னு பேசியிருப்பேன். உன்னைய ஒரு காலமும் சந்தேகப்பட்டு பேசியிருக்க மாட்டேன்டி என் ராசாத்தி. உன்னைய பத்தி இந்த அத்தைக்கு தெரிய முடியாதா? தெரியும். அத்தை, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் உள்ள போட்டுமா? சரிம்மா, போய் சாமி ரூம்ல கூடைய வச்சுவிட்டு ரூமுக்குள்ள போய் சத்த உட்காந்துரு. அத்தை காப்பி ஓட்டு தலைவலிக்கு மாத்திரை கொண்டுட்டு வரேன். சரித்த. இல்லையே, அம்சி குந்தானி இப்படியெல்லாம் பம்மி பம்மிக்கிட்டு பேச மாட்டாளே. ஏதோ தப்பா இருக்கு, எதையோ ஒன்ன மறைக்கிறா. என்னன்னு கண்டுபிடிப்போம். இப்படி சோதிக்கிற 4 மணி நேரமா புள்ள கண்டு ஓடுறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு கிடக்க. ஏன் எங்களை இப்படி சோதிச்சு பாக்குற? நாங்க என்ன பண்ணனா? யாருக்கு என்ன தீங்கு செஞ்சா? ஏன் எங்களுக்கு இப்படி கொடுமை மேல கொடுமையா கொடுத்துக்கிட்டு இருக்க? புள்ள கடந்து கத்தி தவிக்கிறாள மாமா. இப்ப என்ன மாமா செய்யறது? டாக்டருக்காவது போன் அடிச்சு பாக்குறீங்களா? அன்னைக்கு காலையில இருந்து 8 வாட்டி அடிச்சிட்டேன். டாக்டர் வெளியூர்ல இருக்கேன், என்னால இப்ப வர முடியாதுன்னு முடிவா சொல்லிட்டாரு. அன்னைக்கு ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? என் புள்ள கடந்து இப்படி தவியோன்னு தவிக்கிறாளே. 3 ஈத்து ஈன்றிருக்கா, இது வரைக்கும் ஒரு கஷ்டம் இல்லையே, ஒரு கலக்கம் இல்லையே. இந்த ஈத்துக்கு ஏன் இந்த கொடுமை நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே இறைவா. ஐயோ, எனக்கு தலை சுத்திக்கிட்டு வருதே, நான் என்ன செய்வேன்? அன்னைக்கு எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன மாமா, என்ன விவரம் சொல்லுங்க. செவலச்சி எம்பிட்டு சிரமப்படுறா பாத்தியலா? என்ன யோசனை? நானும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். என்னால இதுக்கு மேல முடியலமா. டாக்டரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அம்மா வந்தா கொஞ்சம் ஈஸியா பிரசவம் பார்த்துருவாங்க. வேணும்னா நம்ம அம்மாவை கூப்பிட்டு பாப்போமா? என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அன்னைக்கு அம்மாவை விட்டா வேற ஆள் இல்லம்மா. வேற யாரால பார்க்க முடியும் சொல்லு?
அதுக்காக அந்த நன்றி கெட்ட உங்க கால்ல போய் விழுக சொல்றீங்களோ? மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் நல்லது கெட்டதை பார்த்து வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டு வந்து போட்டு அவங்களுக்கு பக்குவாடு பண்ணிக்கிட்டு இருந்த நம்மள மக ஏவி விட்டு மருமையை வந்து அடிச்சதுக்கு என்ன சொல்லுச்சு? அதெல்லாம் மறந்துருச்சா உங்களுக்கு? அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல அன்னைக்கிளி. இன்னைக்கு செவலச்சு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கால. நீங்க இன்னைக்கு காலு உடைஞ்சு சிரமப்படுறதுக்கும் நம்ம குடும்பம் கஷ்டத்துல இருக்கிறதுக்கும் முக்கிய காரணம் அவங்க மருமையினா அவங்களும் தான் மாமா. அவங்க கிட்ட போய் காலை சவட்டி போட்டுக்கிட்டு ஒரு உதவின்னு நிக்க சொல்றீங்களா? அன்னைக்கிளி வாமா. என்ன அன்னைக்கிளி ஏதாச்சும் முயற்சி பண்ணி பாத்தீங்களா? 4 மணி நேரமா செவலச்சு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காமா. இன்னும் கண்டு போட்ட பாடில்ல. என்ன செய்யறதுனே தெரியலம்மா. மாட்டு டாக்டருக்கு போன் அடிச்சா அவரு ஏதோ வெளியூர்ல இருக்கோம்னு சொல்றாரு. இவங்க என்னடானா அவங்க ஆத்தாள கூட்டிட்டு வருவோம்னு சொல்றாங்க. அவங்க ஆத்தாளுக்கு தான் எல்லா விவரமும் தெரியுமா. அதனால அவங்க காலுக்கிட்ட போய் நின்று அவங்கள சரணடைஞ்சு கூட்டிட்டு வந்து செவலச்சிக்கு பிரசவம் பார்க்கணுமா. அப்புறம் என்ன, அதை மருமையன் சொல்றாருல்ல, போய் யாராவது ஒருத்த கூட்டிட்டு வர வேண்டியதானே. என்னம்மா பேசுற நீ? அந்த பொம்பளை வச்ச வரிசைக்கு அதை கூட்டிட்டு வந்து செவலச்சிக்கு கண்டுபிட வைக்கணுமா? அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? செவலச்சிக்கு ஏதாவது ஒண்ணுனா போனா வந்துருமா? வராதுதாமா, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அந்த பொம்பளைகிட்ட போய் எப்படிமா நிக்கிறது? அத்தை, என்னாலேயே முடியலைன்னா நம்ம ஊர்ல வேற யாராலையும் முடியாது அத்தை. அம்மா வந்தாதான் அதுக்கு என்ன பண்ணணும் என்ன கொடுக்கணும்னு பார்த்து கொடுப்பாங்க. அதான் மருமையே இப்படி தூரம் சொல்றாருல்லம்டி, அப்புறம் என்ன அவர் பேச்ச கேட்க வேண்டியதானே. ஏதாவது ஒண்ணுனா போனா வராது அன்னைக்கு. அதை புரிஞ்சு நடந்துக்காமா சொல்லிட்டேன். என்னம்மா நீ அவர் மாதிரியே பேசுறியா? என்னம்மா நாட்டு மாடு அன்னைக்கு இன்னைக்கு கண்டு ஓட்டு வித்தாலும் 50-60ஆயிரத்துக்கு குறையாம விற்கலாம். என்ன நினைச்சு பேசிக்கிட்டு தெரியற நீ? இத்தனை வருஷமா வீட்டுல புள்ளைய ஓடி ஆடி விளாண்ட மாடு, அவளுக்கு பிறந்ததுல இருந்து கூடவே இருந்த மாடுங்கிறதுனால தானே கடனை வாங்கி 60ஆயிரத்துக்கு இந்த மாட்டை வாங்கிட்டு வந்தியே. அடுத்த ஓட்ட விடுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல, மண்ணுக்குள்ள போறதுக்கு உனக்கு மனசு இருக்காம்டி? செவலச்சிக்கு என்னமோ ஆகட்டும், எப்படியோ போகட்டும் நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வழியில வேறபடி முயற்சி பண்ணி பாப்போம் தானே சொல்றேன். இன்னும் செத்தோட நின்றா செவலச்சி அது வாட்டில தன்னால கண்டு போட்டுருவா. யாரையும் எதுக்காகவும் போய் நிக்கணும்னு அவசியம் இல்ல. மருமையே இத்தனை காலமா ஆடு மாடு வச்சு பார்த்தவரு, அவர்னால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த ஊர்ல அவரை தவிர வேற யாரு இந்த மாதிரி பண்ண வச்சு பார்த்திருக்கா? வேற யாருக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியும்? உன் மாமியாவுக்கு தான் விவரம் தெரியும் சொல்லித்தானே தெளிவா சொல்றாரு. இதுக்கு மேல நீ புரியாம பேசுனா என்ன தாண்டி அர்த்தம்? நீ முடிச்ச முயலுக்கு 3 காலா? அன்னைக்கிளி நீ போ வேணாம், நான் வேணும்னா போய் கூப்பிட்டு பார்க்கவா? உங்களுக்காகத்தான் மாமா நான் இப்படி தூரம் பேசிக்கிட்டு நிக்கிறேன். உங்களை அசிங்கப்படுத்தினதுனாலதான் என் குலம் கொதிச்சு போய் கிடக்கு. என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன தாண்டி சொல்ல வர? டாக்டரும் வரமாட்டாரு, மருமையினால முடியல, நீனும் போய் கூப்பிட மாட்டேன், உன் புருஷனும் போய் கூப்பிட கூடாது, அப்படித்தானே? அப்ப இந்த மாடு செத்தா பரவாயில்ல, அதானடி உன் என்ன? எம்மா நீனும் போக வேணாம், மருமையினும் போக வேணாம், நான் போய் கூப்பிடுறேன். இந்த வாயிலா ஜீவனுக்காக பெரிய மனுஷி நான் இறங்கி போறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நான் போய் கூட்டிட்டு வரேன். அத்தை பரவாயில்ல அத்தை, நான் போயிட்டு வரேன். இருக்கட்டும் இப்போ மருமையினே, மனசலுக்காக வரலைனாலும் இந்த மாட்டுக்காக உங்க அம்மா வருவாங்க. நம்மளுக்கா என்னத்தையும் காசை கொடுங்க பணத்தை கொடுங்கன்னு கேட்குறேன். இந்த வாயிலா ஜீவனுக்கு நல்லபடியா வந்து கட்டை ஊத்து விட சொல்றான். அதானே நான் போய் கூப்பிட்டு பாக்குறப்பா, நீங்க இருங்க. அம்மா நீ போய் அசிங்கப்பட்டு தான் வரப்போற, பாத்துக்கிட்டே இருவேன். அசிங்கப்படுத்தினா படுத்தட்டு முடி, அது என்னோட தானே போச்சு. இந்த வாயிலா ஜீவன் என்ன பண்ணுச்சு பாவம். இப்போ நான் போய் கூட்டிட்டு வரேன். நீங்க மாட்டுக்கு தண்ணி வண்ணி ஏதாவது வைக்கிறதுனா வச்சு பாருங்க. சரிங்க அத்தை. என் பேச்ச கேட்காம போறீல, போய் கண்ணீர் கம்பளிமா வா.